ரைட். இப்ப இங்க வங்கி ஏ, கம்பெனி பி, என்ன ரெண்டு வித்தியாசமான நிறுவனங்கள்ல நடக்கிற விஷயத்தை தான் இந்த கேள்வி எங்கள்கிட்ட வந்து கதைக்குது. என்ன கதைக்குது என்றால் பாருங்க, வங்கி ஏயினாலும் கம்பெனி பியினாலும் பின்வரும் அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வங்கி ஏ வந்து என்ன சொல்லுது என்றால், நிலையான வைப்புகளுக்காக ஓர் ஆண்டிற்கு 9% வட்டி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று சொல்றான். அதே போல கம்பெனி பி சொல்லுது, எங்கள்கிட்ட 25 ரூபாய் பெறுமதியான பங்குகள் இருக்குது, ரைட்? இயர்லி ஆண்டு தோறும் நாங்க ஒரு பங்குக்கு ரூபாய் என்ன ₹1.50, ரைட்? ₹1.50 வீதம் பங்கு லாபம் நாங்க என்ன செய்யறோம், செலுத்துறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து கம்பெனி பி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுது. ரைட். இதுல வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு கமலன் அப்படின்னு சொல்றவர் என்ன செய்யறாரு என்றால், தன்னிடம் இருந்த 100,000 பணத்தில், என்ன இப்ப எங்கட பேச்சு வழக்குல சொல்ல போனா 1,00,000 ரூபாய் காசு, 100,000 பணத்தில் செப்பமாக அரைவாசியை, அதாவது என்ன சரியா அரைவாசியை, ரைட்? 50%, இந்த 1,00,000 ரூபாயில அரைவாசியை, ஹாஃப் அமௌண்ட வங்கி ஏயில் ஒரு நிலையான வைப்பில் வைப்பு செய்த அதே வேளை மீதி பணத்தை, என்ன ஹாஃப் அமௌண்ட் அரைவாசி காசை வங்கி ஏயிலையும் அரைவாசி காசை கம்பெனி பியின் பங்குகளை வாங்குவதற்கும் பயன்படுத்தினார் சொல்லி சொல்றான். அவர் ஒரு ஆண்டின் இறுதியில் கம்பெனி பியிலிருந்து பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பங்கு ரூபாய் 26 எல்லா பங்குகளையும் விற்கின்றார். ஒரு ஆண்டின் இறுதியில் அவருக்கு முதலீட்டிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கின்றதென காரணங்களுடன் காட்டுக. காரணங்களுடன் காட்டுக. இது ஒரு பந்தி அமைப்புல, ஒரு பேராகிராஃப் அமைப்புல, ஒரு பந்தி அமைப்புல முழுமையாக வந்த ஒரு கேள்விதான் வந்து இது. ரைட். சில நேரங்கள் கேள்விகள் என்ன செய்வான், ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பாட்டா உடைச்சு உடைச்சு கேட்பான். என்ன பங்கு லாபம் எவ்வளவு, மூலதன லாபம் எவ்வளவு, ரைட்? மொத்தமாக எவ்வளவு லாபம் வந்து எடுக்காரு, அப்படி வந்து ஒவ்வொரு பாட்டா கேட்கிறவன் இந்த கேள்வி என்ன செய்யறான்டா, என்ன ஒரு பந்தி அமைப்புல ஒட்டுமொத்தமாகவே கேட்டுட்டான். இந்த ரெண்டு விஷயங்கள்ல இவர் காசை கொண்டு வைத்து போடுறாரு, வங்கி ஏயிலையும் கம்பெனி பியிலையும். இவருக்கு எது சிறந்த முதலீடாக இருக்குது, ரைட்? எந்த முதலீட்டின் மூலமாக கூடுதலான லாபம் இவருக்கு வருதுன்னு சொல்லி என்ன காரணங்களுடன் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப நாங்க என்ன செய்யணும் இப்ப இடத்துக்கு, என்ன ஒரு ரீசன் சொல்றேன்னு சொன்னா, இப்ப வங்கி ஏல போட்டா தான் நல்லாம் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, வங்கி ஏ சார லாபம் வந்துட்டு அந்த ப்ராஃபிட் வந்துட்டு கம்பெனி பி சார ப்ராஃபிட்டை விட கூடன்னு காட்டணும். அல்லது கம்பெனி பி தான் நல்லம், வங்கி ஏயை விட கம்பெனி பி தான் நல்லம்னு சொல்றேன்டா, கம்பெனி பியினால எங்களுக்கு எவ்வளவு லாபம் வருதுன்றது நாங்க என்ன செய்யணும், இவரத்துக்கு வந்து காட்டணும். ரெண்டு பேர லாபத்தை நாங்க என்ன செய்யணும், ஒப்பிட்டு காட்டணும். எங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு பேங்க்ல இருந்து ஒரு ஆளுக்கு லாபம் வரண்டா எப்படி லாபம் வர வளமையா, அவருக்கு அந்த பேங்க் என்ன செய்யும், இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கும், என்ன வட்டி வந்து கொடுக்கும், வட்டி காசு கொடுக்கும். அப்ப பேங்க்ல இருந்து ஒருத்தருக்கு வருமானம் வரதாக இருந்தால் பெரும்பாலும் அது என்ன இருக்க போகுது, வட்டி மூலமான வருமானமாகத்தான் இருக்க போகுது. ஒரு கம்பெனியில இருந்து வருமானம் வரண்டா நாங்க நேத்தே கழிச்சிருந்தோம் என்னண்டு, ரெண்டு வழியில அவருக்கு வருமானம் வரலாம். என்ன ஒரு கம்பெனியில இருந்து வருமானம் அவருக்கு ரெண்டு வழியில வரலாம். என்னென்ன வழியில வரலாம் பாப்போம், யாரு சொல்லலும். ஒரு கம்பெனியில கொண்டு போய்த்து போடுற காசுனால ரெண்டு வகையான லாபங்கள் அவருக்கு வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. என்ன லாபம் வரலாம், எப்படியான வருமானங்கள் ஒரு கம்பெனியில இருந்து ஒரு ஆளுக்கு வரலாம், நாங்க நேற்று பார்த்தோம் பிள்ளைகள். என்ன ஒன்று, என்ன பங்கின் மூலமாக கிடைக்கிற லாபம், பங்கி லாபம்னு சொல்றது. இன்னொன்று என்ன, மூலதன இலாபம், மூலதன இலாபம். இப்படி ஒரு விஷயம் நாங்க நேற்று பார்த்தோம். மூலதன லாபம்னு சொல்லி சொன்னா என்ன, நாங்க நேற்று கழிச்சோமே, 100 ரூபாய்க்கு பேனையை வாங்கி 120 ரூபாய்க்கு விற்காருன்னு சொல்லி சொன்னால் அவடத்துக்கு 20 ரூபாய் அவருக்கு என்ன செய்யுது, ஒரு ப்ராஃபிட் ஒன்று கிடைக்குது. அந்த ப்ராஃபிட்டுக்கு தான் என்ன பேரு நாங்க சொல்றது,
மூலதன இலாபம். அந்த பேனையை வச்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு காசு கிடைக்கும் வருஷம் வருஷம். அதை நாங்க சொல்றது என்ன, பங்கு லாபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இங்க நாங்க பங்கை பத்தி என்ன பங்குன்னு சொல்றத வச்சு கதைச்சமா இருந்தால் என்ன, 25 ரூபாய்க்கு வாங்குறவரு பாருங்க எவ்வளவுக்கு சொல்றான் என்னண்டு, 26 ரூபாய் வீதம் எல்லா பங்குகளையும் விற்கின்றார். அப்ப 25 ரூபாய்க்கு வாங்கின உண்ட 26 ரூபாய்க்கு விற்கிறதுனால என்ன, இங்க அவருக்கு ஒரு பங்குல எவ்வளவு லாபம் கிடைக்கும் பாப்போம். ஒரு பங்குல எவ்வளவு லாபம் கிடைக்கும், ஒன்றுல எவ்வளவு லாபம் கிடைக்கும், 1 ரூபாய். 1 ரூபாய் கிடைக்கும் என்ன, ரைட் என்ன. 25 ரூபாய்க்கு வாங்கி 26 ரூபாய்க்கு விற்காருன்னு சொல்லி சொன்னால் அவன அதுல அவருக்கு இப்போ 1 ரூபாய் காசு வந்து கிடைக்க போகுது. இப்ப ஒரு பங்கு வச்சிருந்தால் 1 ரூபாய் கிடைக்கும். சில வேளை கம்பெனி பியின் 100 பங்குகள் வச்சிருந்தா 100 ரூபாய் காசு என்ன செய்யும், இந்த பங்குகளை இவரு விற்கிறதுனால கிடைக்கும். அது ஒரு விஷயம். இது ஒரு வகையான லாபம் இந்த கம்பெனி பியில இருந்து இவருக்கு வரலாம். இப்படி ஒரு வருமானம் என்ன செய்யலாம், கம்பெனி பியில இருந்து வரலாம். இன்னொரு வருமானம் எப்படி வரும், பி வந்து என்ன செய்ய போகுது, இவருக்கு பங்கு லாபம் கொடுக்கும். என்ன, எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்கும், ஒரு பங்கு வச்சிருந்தால் 1 ரூபாய் 50 கொடுக்கும். ரைட், 1 ரூபாய் 50 கொடுக்க போகுது. அப்ப 2 பங்கு வச்சிருந்தால் 3 ரூபாய் கொடுக்கும். 10 பங்கு வச்சிருந்தால் 15 ரூபாய் கொடுக்கும். என்ன, அப்ப இந்த 2 மூலமாக பியிலிருந்து கமலனுக்கு என்ன செய்யலாம், அவருக்கு வருமானம் வரலாம். அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்னால், வங்கி ஏ வந்து எவ்வளவு வட்டி கொடுக்குதுன்றதையும் கண்டுபிடிக்கணும், கம்பெனி பி வந்து எவ்வளவு லாபம் காசு கொடுக்குன்றதை நான் என்ன செய்யணும், இங்க வந்து கண்டுபிடிக்கணும். சரி பிள்ளைய, கேள்வியை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது என்ன கேள்வி, ஒரு ஆண்டின் இறுதியில் ஒரு வருஷ கடைசியில எந்த முதலீட்டில் இருந்து கூடுதலான வருமானம் இவருக்கு கிடைக்கும் கேட்கான் கேள்வி. வங்கி பேங்க் ஏயில இருந்து கூட கிடைக்குமா காசு அவருக்கு, கம்பெனி பியில இருந்து கூடுதலான வருமானம் கிடைக்குமான்னு கேட்கான். வருமானம், ப்ராஃபிட்டோ இன்கம் எப்படி அப்படின்னு நாங்க யோசிக்கலாம். சரிதானே, ரைட். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், வங்கி ஏயின் மூலமாக அவருக்கு என்ன எவ்வளவு கிடைக்கின்றதை பார்ப்போம். வங்கி ஏயின் மூலமாக எவ்வளவு காசு கிடைக்குது. ரைட், பேப்பர் எல்லாத்தையும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானே, ரைட். அது 2019ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்து கேள்வியை பார்த்து கொள்ளுங்க. ரைட், இப்ப நாங்க எழுத போறோம். என்ன எழுதுறோம், வங்கி ஏ இன் மூலமாக கிடைக்கும் என்ன வட்டி. என்ன வட்டி வந்து ரைட், எவ்வளவு வங்கி ஏல காசு போடுறாரு டெஸ்டுக்கு, வங்கி ஏல எவ்வளவு காசு டிபாசிட் பண்றாரு, 50,000 ரூபாய். 50,000. இதுக்கு யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் பிள்ளைகள். 50,000 கேள்வியை வாசிச்சீங்க என்றால் என்ன அதுல சொல்லியிருக்கான். அவர்கிட்ட என்ன ரூபாய் 100,000 காசு இருக்கு, அதாவது 1,00,000 ரூபாய் காசு இருக்குது. செப்பமாக அரைவாசியாக என்ன அரைவாசி காசு எடுத்து கொண்டு போயிட்டு பேங்க் ஏயில கொண்டு போய் போடுறாரு. வட்டிங்கிறது என்ன, அவர் போடுற காசை என்ன 100 பகுதிகளாக பிரிச்சு அதுல அந்த பேங்க் என்ன செய்யும், 9 பகுதிகளுக்கு என்ன 9 பகுதிகளை வந்துட்டு வருமானமாக கொடுக்கும், வட்டியா கொடுக்கும். அதாவது 50,000ன் 100ல் 9, 50,000ன் 100ல் 9. இப்படித்தான் நாங்க என்ன செய்ய போறோம், வட்டி கணிக்க போறோம். இப்ப வட்டி கணிக்கிறோம், எங்களுக்கு என்ன தேவை, ஒரு தொகை என்ன முதல் தேவை, அடுத்தது ஒரு சதவீதம் தேவை. என்ன, அப்ப இது ரெண்டும் எங்களுக்கு தரவா தந்திருக்கான். அப்ப இதை பயன்படுத்தி நாங்க சுருக்குறது. இப்ப இந்த 2 பூஜ்ஜியத்தையும் விட்டலாம். ரைட், பாருங்க 500 தர 9. நாங்க நேத்தே கழிச்சிருந்தோம் 10ன் மடங்குகள். என்ன 500ங்கிறது 10ன் மடங்கு. அப்ப பூஜ்ஜியத்தை விடலாம், விட்டுட்டால் இங்க 5 இருக்குது. சோ 5 தர 9 எத்தனை பிள்ளைகள், 45. 2 பூஜ்ஜியங்களை விட்டோம், அதை சேர்த்து விடுங்க. சோ வங்கி ஏயின் மூலமாக கிடைக்கும் வட்டி அவருக்கு 4,500 ரூபாய். இது முதலாவது விஷயம். எப்பயுமே வந்து 2 பேரை கம்பேர் பண்ண போறோம். என்ன, அப்ப ஒரு ஆள் மூலமா கிடைக்கிற வருமானத்தை மட்டும் வச்சுக்கொண்டு சொல்ல இயலாது வங்கி ஏதான் என்ன லாபம் கூடியதுன்னு சொல்லி நாம சொல்ல இயலாது.
அப்ப நாம கம்பேர் பண்றோம்டா குறைஞ்சது 2 பேருக்குரிய விஷயம் இருக்கு. என்ன அப்ப இங்க எங்களுக்கு 2வது விஷயமா நாங்க யாரை பத்தி கதைக்க போறோம் என்றால் என்ன கம்பெனி பியை பத்தி கதைக்க போறோம். கம்பெனி பி. கம்பெனி பியின் மூலமாக எனக்கு ஒன்று பங்கு லாபம் வரும். ரைட். இப்ப அடுத்த பிரச்சனை பங்கு லாபம் காண்றேன்னு சொன்னா ஒரு பங்குக்கு எவ்வளவுன்னு தெரியும் எனக்கு. ஒரு பங்குக்கு ₹1.50 எனக்கு தெரியும். ஓகே. எத்தனை பங்கு வச்சிருக்கேன்னா அதான் அடுத்த கேள்வி வரும். என்ன டோட்டலா எவ்வளவு பங்கு லாபம் சம்பாதிச்சேன்னு கேட்டா என்ன ஒரு பங்குக்கு ₹1.50 தருவாரு. சரி எத்தனை பங்கு வச்சிருக்கோம் நாங்க அது நேரடியாக கேள்வியில சந்திரிக்கானான்னு கேட்டால் இல்ல. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்னதை காணணும் பங்குகளின் எண்ணிக்கையை காணணும். பங்குகளின் எண்ணிக்கை சமன் பங்குகளின் எண்ணிக்கை எப்படி காண்ற பங்குகளின் எண்ணிக்கை எத்தனை பங்கு வாங்கியிருக்கோம் எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம்னு கேட்டால் என்ன தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு காசு நம்ம கிட்ட இருக்குது. என்ன ஒன்றோட விலை என்ன ஒன்றோட விலை என்ன 25 ரூபான்னு தந்திருக்கான். சோ 50,000 கீழ் 25. இப்ப என்ன ஒரு வகுத்தல் ஒன்று வருது. என்ன நாங்க இலகுவாக 25ஐயும் 50ஐயும் சுருக்குனால் 2 வரும். ரைட். மற்றதெல்லாம் 0. சோ 2000 பங்குகள். பங்குகளின் எண்ணிக்கை 2000 பங்குகள். அப்ப ஒரு பங்கு வச்சிருந்தால் ₹1.50 காசு கிடைக்கும் என்றால் இப்ப நாங்க என்ன பங்கு லாபம் காணலாம். பங்கு லாபம் எப்படி வரும் 2000 தர என்ன ₹1.50 ₹1.50 என்ன புள்ளி நாங்க நேத்தும் பார்த்தோம் சத கேள்வி வாரம் என்ன 2000 ரூபாய் இருந்தால் என்ன 2000 ரூபாய் 50% 2000 இருந்தால் எவ்வளவு 1000 வரும். என்ன இது சாதாரண பெருக்கல் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். 2000 தர ரூபாய் என்ன ₹1.50. எவ்வளவு வரப்போகுது ₹3000 வரும். இது என்ன தசம எண்ணின் பெருக்கலாக நீங்க யோசிச்சீங்களா இருந்தால் கஷ்டமா இருக்கும். என்ன காசா யோசிங்க. ₹1.50 இருக்குது. என்ன 2000 பேருக்கு ₹1.50 படி கொடுக்கணுமா இருந்தா எவ்வளவு காசு நாங்க மாத்தி எடுக்கணும். எவ்வளவு காசு எடுத்து நாங்க சேஞ்ச் பண்ணணும். ₹1.50 படி 2000 பேருக்கு கொடுக்குறோம். அப்படி யோசிங்க சிம்பிளா. விட 3000 வரும். சரிதானே பங்கு லாபம் 3000. இப்ப இன்னொரு லாபம் அது கிடைக்குதுல பியின் மூலமா. இவர் என்ன செய்யறாருந்தா வருஷ கடைசியில தனக்கிட்ட இருந்த 2000 பங்குகளையும் 26 ரூபாய் படி விற்காரு. அப்ப 26 ரூபாய் படி விற்காருன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள் எனக்கு இன்னொரு லாபம் வரும். எது மூலதன இலாபம். இதெல்லாம் ஃபேன்சி வேர்ட்ஸ்கள் இதெல்லாம் சும்மா என்ன ஒரு எங்களோட விளக்கத்துக்காண்டி எழுதுறோம் நாங்க. சரிதானே ரைட். இப்ப சில ஆட்களுக்கு இந்த மூலதன லாபம்னு சொல்ற வேர்ட் மறந்துடும். அந்த சொல் மறந்துடும். ஆனா அவருக்கு தெரியும் ஒரு பங்குல ₹1 கிடைக்குது. 2000 பங்கு வச்சிருக்காரு. அப்ப ஏதோ ஒரு லாபம் அவருக்கு வருகுது. அது எவ்வளவு ₹2000 அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த 2000க்கு நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம் மூலதன லாபம்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். சரிதானே அப்ப கம்பெனி பில நடக்கிற விஷயம் இந்த 2 விஷயமும் தான். அப்ப இவர் இப்ப என்ன செய்ய போறாரு. ஆகவே கம்பெனி பியின் மூலமான என்ன பியின் என்ன மொத்த இலாபம் மொத்த லாபம் எவ்வளவு 3000 சக 2000 ரூபாய் 5000 ரூபாய் என்ன செய்யறாரு. இவர் போட்ட 50,000க்கு 5000 ரூபாய் கம்பெனி பியினால் அவர் உழைக்காரு. கம்பெனி வங்கி ஏயினால் எவ்வளவு உழைச்சாரு 4500 ரூபாய் உழைச்சாரு. இப்ப நான் என்ன செய்ய போறேன். நான் என்னத்துக்கு வந்தேன்னு சொன்னா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ண வந்தேன். 5000 ரூபாய் பெருசு யாரை விட 4500 விட 5000 பெருசு. அப்ப என்ன முடிவெடுக்கலாம். ஆகவே பியினால் என்ன வருமானம் அதிகம். இந்த முடிவுக்கு நாங்க என்ன செய்யலாம் இங்க வரலாம். பியினால் வருமானம் அதிகம் இந்த முடிவுக்கு வரலாம். கேள்வி இருக்கா பார்த்துக்கொள்வோம். என்ன ரைட் பாருங்க. கமலன் தன்னிடமிருந்த என்ன 100,000 பணத்தில் செப்பமாக அரைவாசியை வங்கி ஏயில் ஒரு நிலையான வைப்பு செய்த அதே வேளை மீதி பணத்தை கம்பெனி பியின் பங்குகளை வாங்குவதற்கு பயன்படுத்தினார். அவர் ஒரு ஆண்டின் இறுதியில் கம்பெனி பியில் இருந்து பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பங்கு
ரூபாய் 26 எல்லா பங்குகளையும் விற்கின்றார். ஒரு ஆண்டின் இறுதியில் அவருக்கு முதலீட்டிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கின்றதென காரணங்களுடன் காட்டுக. அப்ப முதலீட்டிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கும். அப்ப நான் என்ன விட என்னன்னு சொல்றேன், ரைட், அவருக்கு பியினால் வருமானம் அதிகமாக கிடைக்கும். காரணம் தான் இப்ப நாங்க இங்க இருந்து எழுதின எல்லாமே ஃப்ரம் ஹியர் டு ஹியர், என்ன இந்த மேல இருந்து இங்க வரைக்கும் நாங்க எழுதின எல்லாமே காரணங்கள். என்ன காரணம் எழுத வச்சோன்னா என்ன தமிழால விளக்கி எழுதுறல்ல, என்ன இதுதான் காரணம். விளைஞ்ச பிள்ளைகள் இதுதான் என்ன காரணமாக நாங்க என்ன செய்தோம், இவடத்துக்கு காட்டியிருக்கோம். ரைட், நோட் பண்ணி கொள்ளுங்க, விஷயத்தை விளங்கி எழுதி கொள்ளுங்க. உங்களோட கேள்வியை வடிவா கையில் வைக்கிற கேள்வியை பாருங்க, என்ன கேள்வி கேட்டிருக்குது, ஆன்சரையும் பாருங்க, ஸ்கிரீன்ல விளங்குதான்னு பாருங்க, யோசிங்க. சரிதானே? இப்ப நிறைய பேருக்கு வார பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, என்ன எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, அதான் 2 பேருக்கும் வார பிரச்சனை நிறைய பேருக்கு. ரைட், அப்ப அதுக்கு உரிய ஆன்சர் என்னண்டா, என்ன நாங்க இந்த பந்தில இருந்து என்ன இப்ப எந்த முதலீட்டிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்குதுன்னு கேட்டா விட ஒன்று என்ன வரும், வங்கி ஏண்டு வரும் அல்லது என்ன கம்பெனி பீண்டு வரும். அது எங்களுக்கு விளங்கணும். அது விளங்குனா தான் நாங்க என்ன செய்யலாம். ரைட், வங்கி ஏன்னு சொல்லிச்சுன்னா நான் என்ன செய்யணும், வங்கி ஏயின் மூலமான வருமானத்தை நான் கண்டுபிடிக்கணும். வங்கி ஏயின் மூலமாக என்ன வருமானம் வரும், எனக்கு வட்டி வரும். ரைட், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கம்பெனி பியின் மூலமாக எனக்கு என்ன எல்லாம் வருமானம் வரலாம், நமக்கு தெரியும், பங்கு லாபம் வரலாம், மூலதன லாபம் வரலாம். ரைட், அப்ப இங்க கம்பெனி பியின் மூலமாக எனக்கு பங்கு லாபமும் வருகிறது, என்ன நான் வாங்கின பங்குகளை விற்கிறதுனால எனக்கு மூலதன லாபமும் வருகிறது. சோ அதை நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும், நான் யோசிக்கணும். பங்கு லாபம் காரணமாக இருந்தா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ரைட், பங்கு லாபம் காரணமாக இருந்தா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு பங்குக்குரிய லாபம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது எனக்கிட்ட எத்தனை பங்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் நான் என்ன செய்யலாம், பங்கு லாபம் காணலாம். இதுகள் கட்டாயம் நமக்கு விளங்கியிருக்கணும். இதுதானே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு டீ ஒன்று என்ன ப்ரிப்பேர் பண்ணணுமா இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு டீ ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி. ஏன்னா அது தெரியாம நாங்க என்ன செய்யலாது, ரைட், டீ ஊத்துற வேலை என்ன டீ மேக் பண்ற வேலையை நாங்க யோசிக்கவே இயலாது. அப்ப பங்கு லாபம் காரணமாக இருந்தா என்னென்ன வேணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த கேள்வி நாங்க செய்யலாம். என்ன இல்லாட்டி கண்ணுக்கு முன்னுக்கு இருந்தாலும் எங்களுக்கு விளங்காது. என்ன டீ ஊத்துற ஒரு ஆளுக்கு டீ பேக்கெட் தேவைன்றது விளங்காட்டி என்ன அது காலுக்குள்ள கிடந்தாலும் அவருக்கு என்ன செய்யாது, அது விளங்காது. இது எனக்கு தேவையா தேவையில்லையான்னு. அப்ப தேவையான ஒரு சாமான் எங்கள்கிட்ட இருக்குது. என்ன பங்கு லாபம் காணணுமா இருந்தால் ஒரு பங்குக்குரிய லாபம் தேவை, எனக்கு அது தந்திருக்கான். இன்னொன்று எனக்கு தேவை பங்குகள் எண்ணிக்கை தேவை, அது இங்க எந்த இடத்துலயுமே தரல. சோ நாம தேடுற எனக்கு நமக்கு தேவையான ஒரு சாமான் இல்லை, இடத்துக்கு தேவையான சாமான்ல நாம என்ன செய்யணும், அதை வாங்கிட்டு வரணும். அதை நாங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிற, ரைட், பங்குகளின் எண்ணிக்கை என்கிட்ட தரல, அவன் என்ன கேள்விகள்ல தரவுல இல்ல. அப்ப அதை நான் கண்டுபிடிக்கணும். பங்குகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தேவை, அடுத்த கேள்வி வரணும். எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு பங்கோட விலையும் எவ்வளவு காசு நான் வச்சிருக்கேன், என்ன பங்குகள் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு காசு வச்சிருக்கேன், இந்த விஷயம் எனக்கு தேவை. அது இருக்கான்னு கேட்டால் பங்கோட விலையும் இருக்குது, ஏன்னா எவ்வளவு காசு எங்கள்கிட்ட இருக்கின்றது விஷயம் தந்திருக்கான். சோ இப்ப நாங்க என்ன செய்யலாம், பங்குகள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். திரும்ப நாங்க தேவையான எண்ணத்தை கண்டுபிடிக்கலாம், பங்கு லாபத்தை கண்டுபிடிக்கலாம். இப்படித்தான் பிள்ளைகள் இந்த கேள்விகள் என்ன செய்யும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கேள்வி வரும். ரைட், இதுக்கு இது வேணும், அப்ப இது இருக்கா, இருக்குது இல்லையா, அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது. ரைட், அந்த கொஸ்டின்ஸ் வரலாட்டி நாங்க கடைசி வரைக்கும் என்ன செய்ய இயலாது, இந்த அமைப்பிலான கேள்வியை செய்து முடிக்க இயலாது. சரியா? ரைட், அப்ப இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ண என்ன செய்யும், இப்படியான கேள்விகள் உங்களுக்குள்ளே நிறைய வரும். கேள்வி வந்துட்டால் கட்டாயம் விட வரும். ரைட், அப்ப நான் கொஞ்சம் டைம் தரேன் உங்களுக்கு, என்ன கொஞ்சம் யோசிச்சு கிரகிச்சு என்ன செய்யுங்க, இந்த விடைகளை குயிக்கா நோட் பண்ணுங்க. நாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம்.
எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் பிள்ளைகள். எழுதி முடிய பினிஷ்டு ஒருக்கா மெசேஜ் போடுங்க. இதுல எத்தனை சதவீதம் கேட்டிருக்கு சார்? அது பார்ட் 2 என்ன பகுதி 2. நாங்க இன்னும் அங்க போகல. நாங்க இன்னும் இந்த கேள்விக்கு போகல. ஓகே ஓகே சார். ரைட் குட். நாங்க இன்னும் ஃபர்ஸ்ட் கேள்விலாம் இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேள்விலாம் இருக்கோம். சரி, இதை நோட் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ண தேவைன்னா சொல்லுங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே, இந்த பார்ட் 1 இந்த முதலாவது பாட்டுக்கு பிள்ளைகள் 7 மார்க்ஸ் வரும். இவ்வளவு செய்து முடிச்சிட்டமா இருந்தால் 7 மார்க்ஸ் வரும். இது எதுவும் டவுட்ஸ்கள் வந்தா கேட்கலாம். இந்த விடைகள் எல்லாம் ஓர்டர்ல எழுதணுமான்னு கேட்டால் இல்ல, ஓர்டர்ல நீங்க எழுத தேவையில்லை. என்ன ஓர்டர்ல எழுத தேவையில்லை. சில கம்பெனி பியோட பங்கு லாபத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கம்பெனி என்ன வங்கி ஏ இந்த லாபத்தை கண்டுபிடிப்பாரு. ரைட், அப்ப ஓர்டர்ல எழுத தேவையில்லை. அப்படியான டவுட்ஸ் உங்களுக்கு சில நேரம் வரலாம். ரைட், அடுத்தது இவ்வளவு விஷயத்தையும் நீங்க என்ன ஒவ்வொன்றாக என்ன சில நேரங்கள்ல ஆக்களுக்கு பிரச்சனை வாரது என்னன்னு எழுதுறது. என்ன ஒவ்வொரு சொல்லையும் தெளிவாக எழுதணுமா, நீண்ட வசனமாக எழுதி சமன் போடணுமா, இப்படியெல்லாம் இல்லை. ரைட், ஷோர்ட்டா என்ன செய்யுங்க, எக்ஸாம் பேப்பர் திருத்துற ஆளுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு எழுதுங்க. என்ன நிறைய கேள்விகளை என்ன கேட்டு 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 கஷ்டமாகி கொள்ளாம. ரைட், அப்படி இன்னும் சொல்ல போனா பிள்ளைகள் இதை ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கி கொள்ளுங்க. நாங்க எக்ஸாம் லாஸ்ட் டைமுக்கு என்ன செய்யலாம், எப்படி விட எழுதுறன்றதை நாங்க திரும்ப ஒருக்கா பார்க்கலாம். அது பெரிய விஷயம் இல்லை. சரிதானே, விஷயங்களை விளங்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா சரி. ஓகே, நீங்க எல்லாம் ஓகேன்றா நாங்க அடுத்த பகுதி போகலாம். ஓகே குட். கொஞ்சம் இருங்க சார். ஓகே ஓகே ரைட். எழுதுறாக்களும் நான் டைம் தரக்குள்ள மட்டும் எழுதுங்க தயவு செய்து. சரிதானே, எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள எழுதாதீங்க. அடுத்தது திரும்ப ஒருக்கா பார்த்து எழுதிக்கலாம். ரெக்கார்டிங் போட்டால் திரும்ப அதுல பார்த்து எழுதிக்கலாம். அப்படியும் தோட்ட எடுக்காதீங்க. சரிதானே, இப்ப நீங்க வர்த்திக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் 100% இதுக்குண்டே யூஸ் பண்ணுங்க. சரிதானே, அப்ப எஸ் ஒவ்வொரு கேள்விக்கு என்ன செய்யுங்க, நீங்க அந்த கேள்விகளோடயே நான் தார டைமுக்குள்ள என்ன எழுதி முடிக்க பாருங்க. ரைட், ஓகே. இப்ப செகண்ட் பார்ட்டுக்கு போகும். செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்கான், ஒரு ஆண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வருமானத்தை, மொத்த வருமானம் செலுத்தின என்ன, அவருக்கு 2 வகையில வருமானம் வருது தானே. அவரோட காசை அவர் 2ஆ பிரிச்சு வங்கி ஏயிலையும் கம்பெனி பியிலையும் போட்டிருக்காரு. இப்ப வங்கி ஏயினால வர வருமானம் சக கம்பெனி பியினால வர வருமானம், கிடைக்கும் மொத்த வருமானத்தை முதலீடு செய்யப்பட்ட பணத்தின் மொத்த பணத்தின் சதவீதமாக காட்டுக. சோ மொத்த வருமானம் மொத்த பணம், முதலீடு செய்யப்பட்ட மொத்த பணம். முதலீடு செய்யப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு, எவ்வளவு காசு வரும் இப்ப இன்வெஸ்ட் பண்றாரு டோட்டலா? 1 லட்சமா? 1 லட்சம். என்ன 1 லட்சம் ரூபாய் காசு. ரைட், அவருக்கு கிடைக்கிற மொத்த வருமானம் எவ்வளவு? சோ மொத்த பணத்துக்கு நாங்க இப்ப வர்த்திக்கு 1 லட்சம் எழுதிக்குவோம். ரைட், 100,000. அவர் கிடைச்ச மொத்த வருமானம் எவ்வளவு பாப்போம்.
யாராவது ஒருத்தர் இன்னொன்று மொத்த வருமானம் 9,500 என்ன 9,500 எப்படி 9,500 ரைட் எப்படி வங்கி ஏயின் மூலமாக 4,500 ரூபாய் ரைட் 9,500. எஸ் கம்பெனி பியின் மூலமாக 5,000 ஸோ டோட்டல் எவ்வளவு 9,500 இப்ப திரும்ப ஒருக்கா வாசிப்போம் ஒரு ஆண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் என இந்த 9,500 ரூபாய 1,00,000 சதவீதமாக காட்டுக மொத்த முதலீட்டின் சதவீதம் எதன் சதவீதமாக காட்ட சொல்லியிருக்காண்டால் மொத்த பணத்தின் சதவீதமாக அப்ப இப்படியான கேள்விகளை நாங்க எப்படி எழுதுவந்தால் ரைட் எதோட ஒப்பிட சொல்லியிருக்கான் அதை கீழே போடுங்க யார் ஒப்பிட சொல்லியிருக்கானோ அவரை வந்து மேலுக்கு போடுங்க தர 100 சதவீதம் சில நேரங்கள் சதவீதமாக காட்டுக்கொண்டு சொல்லாம பின்னமாக காட்ட சொல்லி சொல்லுவான் என்ன பின்னமா என்ன யாரோட ஒப்பிட சொல்லியிருக்கான்னா மொத்த பணத்தோட ஒப்பிட சொல்லியிருக்கான் எதை கிடைக்கிற மொத்த வருமானத்தை சோ 9,000 கீழ் 100,000 தர 100 இதை நாங்க சுருக்கணமாக இருந்தால் சரி 100 கட் பண்ணலாம் என்ன வருது 95 10 95 10 என்ன வரப்போகுது 9.5% வரும் 9.5% தான் என்ன அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மொத்த முதலீடுக்கு அவருக்கு கிடைக்கிற லாபம் வந்துட்டு 9.5%. அதாவது அவர் 100 ரூபாய் போட்டா 9 ரூபாய் 50 என்ன செய்யும் அவருக்கு வருமானமாக கிடைக்கும் சொல்றதுதான் இதனுடைய அர்த்தம். ரைட் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க நாங்க அடுத்த கேள்வி போகலாம். இப்ப இது 3 மார்க்ஸுக்குரிய பகுதி சரிதானே. வளமே பிள்ளைகள் ஒரு 10 மார்க்ஸ் கேள்வியில கடைசி 3 மார்க்ஸ் வந்துட்டு ஒரு சேலஞ்சான கேள்வியா இருக்கும் சரிதானே. அப்ப அது உங்களுக்கு இப்ப குயிக்கா சில நேரம் விளங்கலாம் அல்லது இன்னும் நாம என்ன செய்யும் கொஞ்சம் கூடுதலா இன்வால்வ்மெண்ட் ஆகக்குள்ள கேள்விகள்ல மெட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கூடக்குள்ள இந்த விஷயங்கள் எங்களுக்கு என்ன செய்யும்டா விளங்கிட்டு போகும் ரைட். இப்போ ஸோ எப்பயுமே வந்து அந்த கடைசி பார்ட் கேள்வி ஒருக்கான விளங்கி கொள்ள ட்ரை பண்ணுங்க ரைட். இல்லாத பட்சத்துல கவலைப்படவானா எங்களுக்கு பின்னுக்கு அதை என்ன செய்யும் நாங்க திரும்ப ஒருக்கா ரிவிஷன் நீங்க பாஸ் பேப்பர் செய்வீங்க இன்னொரு தரம் சரிதானே. அப்போ உங்களுக்கு கட்டாயம் இது என்ன செய்யும் விளங்கக்கூடிய அமைப்புல வரும். இப்ப நீங்க அதை பத்தி பெருசா வரி பண்ணிக்க வேணாம். இதை இப்படி வந்த என்ன ரைட் எது ஒரு சதவீதமாக கேட்டாலோ அல்லது பின்னமாக கேட்டாலோ ரைட் எதோட ஒப்படை செல்றானோ அதை கீழே வரும் ரைட். யார் ஒப்படை செல்றானோ அந்த பெருமானம் மேலே வரும்ன்றது மட்டும் என்ன ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க ரைட். எழுதி முடிங்க ரைட். அப்ப நாங்க அடுத்த செஷனை வந்துட்டு என்ன திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிதானே. எல்லாரும் லீவ் ஆகி திரும்ப ஜாயின் பண்ணுங்க ரைட். எழுது நாட்கள் லீவ் ஆகலாம்.